பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, நின்றன் பச்சை நீரம் தோன்றுதையே நந்தலாலா. கடையத்துல இயற்கை அன்னையுடைய மடியில இளைப்பாறிக் கொண்டிருந்தார். இந்த கச்சேரிகளுக்கும் கதா காலட்சேபங்களுக்கும் போறது பாரதியாருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வழக்கம். வேடுவர்கள் சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. என்ன பூஜை அப்படின்னா, அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞன், திரைப்பட பாடலாசிரியர். கடையம் செல்லம்மாவுடைய சொந்த ஊர். ரொம்ப அழகான ஒரு கிராமம். பாரதியார் தன்னுடைய கடைசி காலங்கள்ல கடையத்துல கொஞ்ச நாள் இருந்தார். அங்க இருக்கக்கூடிய கம்பீரமான மலைகள், அப்படியே ஒரு பச்சை பட்டாடையை விரிச்ச மாதிரி இருக்கிற வயல்வெளிகள், சின்ன சின்ன அருவிகள், ஓடைகள் அப்படின்னு இயற்கை ரொம்ப ஒரு உச்சகட்ட அழகுல அங்க இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் தமிழ் அன்னைக்கு தொடர்ந்து பல சேவைகள் செஞ்சுட்டு இருந்த பாரதியார் கடையத்துல இயற்கை அன்னையுடைய மடியில இளைப்பாறி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லணும். கடையத்துல ஸ்ரீ ராமநவமி உற்சவம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப விமரிசையா நடக்கும். இந்த ஸ்ரீ ராமநவமி வந்தாலே வெளியூர்களில் இருந்து பல வித்வான்கள் வருவாங்க. பாடல் கச்சேரிகள் நடக்கும், கதா காலட்சேபங்கள்லாம் நடக்கும். இந்த கச்சேரிகளுக்கும் கதா காலட்சேபங்களுக்கும் போறது பாரதியாருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வழக்கம். வாய்ப்பு இருக்கிற சமயங்கள்ல அவர் அந்த வித்வான்கள் கிட்ட தன்னுடைய பாடல்கள் எல்லாத்தையும் பாடி காண்பிப்பாரு. அவங்களுக்கு பாரதியாருடைய பாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க மதிச்சு பாராட்டும் போதுதான் உள்ளூர் மக்கள் பாரதியாரை அங்கீகரிச்சு, பரவாயில்லையே பாரதி பாட்டும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் இவங்க எல்லாருமே பாரதியார விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு முறை தேவக்கோட்டையிலிருந்து ஒரு வித்வான் வள்ளி திருமணம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கதா காலட்சேபம் பண்ணிட்டு இருந்தாரு. அதற்கு பாரதியாரும் போயிருந்தார். அப்போ ஒரு காட்சி என்ன அப்படின்னா, வேடுவர்கள் சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. என்ன பூஜை அப்படின்னா, பயிர்கள்ல எங்களுடைய அந்த தானியங்களை விலங்குகள் அழிச்சிடுது, அது நடக்காம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை. அப்போ அந்த காட்சியில யாரோ ஒருத்தனுக்கு சாமி வந்துடும். அவன் பாடுற மாதிரியான அந்த காட்சி வந்தது. அப்போ அந்த வித்வான் பாடினார். என்ன பாடினார் அப்படின்னா, பாக்கு வச்சான், பழமும் வச்சான், வெத்தலை வச்சான், புகையில வச்சான், ஒண்ணு வைக்க மறந்துட்டான், சுண்ணாம்பில்ல சுண்ணாம்பில்ல அப்படின்னு பாடினார். இது ஒரு தெருக்கூத்து பாணியில நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அதை கேட்ட உடனே பாரதியார் சிரிச்சிட்டார். சுத்தி இருந்தவங்க எல்லாம் எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதும், இந்த பாட்டு நம்ம தமிழர்களுக்கும் பொருந்துமே அப்படின்னாரு. தமிழர்களுக்கும் பொருந்துமா? எப்படி? இதோ நான் பாடி காமிக்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி, தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லி நிலமும் வச்சான், பலமும் வச்சான், நிகரில்லாத செல்வம் வச்சான், ஒண்ணு வைக்க மறந்துட்டான், புத்தி இல்ல புத்தி இல்ல அப்படின்னு பாடினதும் அந்த கூட்டமே சிரிச்சுது. இதே கடையத்துல மார்கழி மாசம் வரும்போது விடி காலையில ஒரு பஜனை கோஷ்டி பாகவதருடைய தலைமையில பாடல் பாடிக்கிட்டே போகும். பஜனை பாடல்கள் எல்லாம் பாடல் பாடிக்கிட்டே அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கா போய் பிட்சை எடுப்பாங்க. அதற்கு உஞ்ச விருத்தின்னு பேரு. பாரதியாருக்கு இந்த கூட்டத்தோட சேர்ந்து சுத்துறது ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அந்த பாடல்கள்லாம் ரொம்ப இஷ்டம். அவரும் பாடிக்கிட்டே போவார். பெரும்பாலும் அந்த பாடகர்கள் தெலுங்கு, சமஸ்கிருதம் இந்த மொழியில தான் பாடல்கள் பாடிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப அதே பாடல்கள் தான். ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா, அந்த தலைமை பாடகருக்கு நிறைய பாடி தொண்டை ரொம்ப மோசமாயிடுச்சு. அவரால் பாட முடியல. எல்லாருக்கும் ஒரு சலிப்பு இருந்தது, திரும்ப திரும்ப ஒரே பாட்டை பாடிக்கிட்டே இருக்கோமேன்னு. அப்ப பாரதி என்ன பண்ணார் அப்படின்னா, இன்றைக்கு நாம ஒரு புது பாட்டு பாடலாம். ஏன் தெலுங்குல சமஸ்கிருதத்துல தான் பாடணுமா? நான் தமிழ்ல இப்போ ஒரு பாட்டு பாட போறேன், நீங்க எல்லாரும் அதை சேர்ந்து பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பாடல் அந்த சமயத்துல பாடினார். அந்த பாடல் தான் பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, நின்றன் பச்சை நீரம் தோன்றுதையே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நீரம் தோன்றுதையே நந்தலாலா. அதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப வித்தியாசமா இருக்கே, தமிழ்ல பாடினா எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பாடிட்டே இருந்தாங்க. உண்மையிலே இந்த பாடல் பார்க்கும் மரங்கள் எல்லாம் அப்படின்னு தான் தொடங்கும். ஆனா அதை பதிப்பிக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காக்கை சிறகனிலே அப்படிங்கிற அந்த வரி முதல் வரியா வந்துடுச்சு.
வரிய மாத்தி போட்டாலும் அதோடைய சுவை அழகு வந்து குறையவே இல்லை. இப்படி போற போக்குல சில சின்ன சின்ன அற்புதங்களை வந்து பாரதி வந்து நிறைய பண்ணியிருக்காரு. இதை வந்து தன்னுடைய பாரதியார் சரித்திரம் அப்படிங்கிற நூல்ல செல்லம்மா பாரதி வந்து எழுதிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாரதியாருடைய வாக்குக்கு மனசை வந்து ஊடுருவி பாய்ந்து அப்படியே ஒரு மாயம் நிகழ்த்துகின்ற சக்தி இருக்கு அப்படின்னு எல்லோரும் உணர்ந்தாங்க அப்படின்னு எழுதுறாரு. இன்று வரைக்கும் அதை நாம எல்லோரும் உணர்ந்துட்டு தான் இருக்கோம். அவருடைய அந்த மாயம், அந்த மந்திரம், அந்த மேஜிக் அது வந்து துளி அளவும் குறையவே இல்லை. இந்த காணொளி நிச்சயமா உங்களுக்குள்ளேயும் ஒரு மேஜிக், ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல தொடர்ந்து பல காணொளிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம பாரதி கான்ஷியஸ்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. தொடர்ந்து பயணிக்கலாம்.